காலையில் எங்கே கிளம்பிட்டோன்னு கேட்டிங்கன்னா பதனி குடிக்க போகிறோம். யாரெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னா பதனி குடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ பதனிய கல் குடிக்க போகிறத சொல்லக்கூடாது. நாங்கள் பதனி குடிக்க போகிறோம் நண்பர்களை. தம்பி தப்பாக புரிஞ்சுட்டாப்ல. அது ஆரோட வருகிறது. நம்ம ரோடை பார்த்தீங்களா எப்படி இருக்கட்டும், பயங்கரமாக இருக்கா. சரி வாங்க கழிச்சிட்டு தான் பட்டி போகிறோம். கழிச்சிருத்தாம்பட்டி அவருங்க பணம் ஏறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவாங்க. அதான் அந்த பெயிண்ட் அடிச்சிருக்குது. எங்கள் சித்தி பிறந்த ஊர், எங்கள் தம்பி அந்த இருக்காமல கண்ணன் அம்மா பிறந்த ஊர். பையனீர் 4 லிட்ரு எப்படி கைக்காவை பற்றியெல்லாம் ஒரு பெரியவர் வந்திருக்காது. எங்கள் கண்ணம்மா எங்கள் சித்தி விட பிறந்த தம்பி. வாங்க பையன் வெற்றிகரமாக நம்ம வயலுக்கு வந்துட்டோம். அடுத்தபடியாக மாமா இப்போ தலைகீழாக பணம் மேலே ஏறி நொங்க ஆயப்புறாப்புல 3 குளம் 5 பயணியில் போட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். எவ்வளோ கடைகள் இருக்குது பார்த்தீங்களா. எதுப்பிலே நிறையா கடை. பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஒரு வழியாக கழிச்சிருத்தாம்பட்டியில் பயணியை துடிச்சு திறப்பிச்சுட்டு வந்தாச்சு. ஆனால் வந்து அன்றைக்கி பாருங்க தண்ணி விட்டு வராப்புல நல்லா போல வருமா. எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா நிறைய அன்னைக்கு குளிக்க போகிறோம். இருக்கிற பகுதிக்கு பேர் தான் நதியணை நரியணை. 2 பேர்லேயும் கூப்பிடுவாங்க. நரியணைன்னு சொல்லுவாங்க, நதியணைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ நரியணைக்கு தான் குளிக்க வந்திருக்கோம். தட்ஸ் வெயிலுக்கு நரியணை தான் ட்ரெண்டிங். தலையானா நதியானா ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட ஏரியா இருக்குது. நம்மளுக்கு நரியணை தான். கூட்டத்தை பற்றியெல்லாம் நம்ம பேர் அந்த ஆராம இருக்கு. இந்த பாண்டு நதியணைக்கு நேரம் வரீங்க. எப்படி இருக்கும் அனுபவம்?
குளித்து முடித்து விட்டாகிவிட்டது. வீட்டுக்கு போவோமா? அதாவது சகோதரர் வந்து கல்யாண வீட்டுக்கு வந்தார் தூத்துக்குடிக்கு. அப்படி நம்ம உள்ளூருக்கு 3 நாள் விடுமுறையாக வந்துட்டார். முதல் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் நிகழ்வுன்ட்டு 3ஆம் நாள் 2ஆவது நாள் நீங்கள் நம்ம வயலுக்கு வந்திருக்கோம். நேற்று எங்கே போயிருந்தோம்? மரசாமி ஐயா வணக்கம். மரசாமி இவ்வளோ கடினமாக உழைக்காக வருங்க. நேற்றைய நிகழ்வு பயணி குடிச்சோம். இன்றைய நிகழ்வு நம்ம வயலுக்கு வந்துருக்கோம். பின்னாடி நடுவதற்கு தான் இங்கே தொழில் அடித்து போட்டுருக்காங்களா? இதுதான் வாய்க்கா. நம்ம தம்பி ஒருத்தன் அங்கே வந்து வண்டியில் உழவு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை போய் பார்ப்போம். அவனை பார்க்க தான் மெயினாக வந்தோம். பேராஜ் இருக்கேன். மறக்காமல் உங்கள் உள்ளூரில் வயலுக்கு டாக்டரி சேவை தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோன் அடிங்க. அவனுக்கு குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் உங்களுக்கு செஞ்சு தந்துடுவோம். பாய் பாய். ஏங்க வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபரான் ஐயா பேர் கணபதி விவசாயி. பாட்டு பிடிச்சாப்புல அருமையாக இருந்துச்சு. வணக்கம். மறுபடியும் வணக்கம். மன்னர் வயல் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் திறமையும் இருக்குது ஐயாவுக்குள்ள. சரியா போயிட்டாருண்ணா. உங்கள் வயலுக்கு இந்த மாதிரி தொழில் அடிக்கணும்னா மறக்காமல் தம்பிக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் நேரம் மூமெண்ட்டுக்கு தான் வந்துட்டோம். நான் எங்கள் அண்ணன், என் தம்பி, எங்கள் அண்ணன். போகிறதுக்கு முன்னால் நம்ம சிவராம் ஹோட்டலில் வந்து 4 புரோட்டா ஆளுக்கு 2 பொடி மாசு புரோட்டா வாங்கி சாப்பிடும். ஒரு வழியாக வந்தாச்சு. இறுதி நாள் அண்ணனை ராத்திரி கிளம்பிடுவான் ஊருக்கு. வந்தது அவன் வந்த காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வரும்போது லீவ் எடுத்துட்டு இங்கே வந்துட்டாப்புல. சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மதியம் தண்ணிக்கெல்லாம் முட்டு விட்டு விளையாண்டுட்டு பாவனாசம் தலையணை நதிக்கர நாகரிகம். தமிழ்நாட்டிலே வற்றாத ஜீவநதி பாவனாசத்தோட தலையணையில் குளிச்சு விட்டுருக்கோம்னாப்பா. சும்மாவா நீச்சல்
ஆரம்பம். முதல் படியில் காடை வச்சுட்டேன். எத்தனை படி இருக்குன்னு எண்ணிருமா? 2 3 4 5. கடைசி படியில் போய் எத்தனை படின்னு சொல்லுதேன் உங்களுக்கு. நாங்கள் எல்லாரும் எழுதி கொடுக்காங்களா? ஆமாம் 8 போடுறாங்க. எவ்வளோ உயரத்துக்கு மேலே படிக்கட்டில் மண்ணை எள்ளி ஏற்றி கொண்டு போகிறாங்க. இன்னும் பணி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தோரண மேலே கோயிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிகளோட வேலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கு எண்ணற்ற மக்களோட உழைப்பு இருக்குது. பின்னாடி வராங்க தெரியுதா?